தப்பா யோசிக்கிறா மா, வீரா. நிஜமாவே என் அக்கா அந்த மாதிரி கிடையாது. உன் அண்ணன் சாவுக்கும் அந்த ராஜேஷ் சாவுக்கும் அவ என் குடும்பத்தை பழித்திக்க போறாளாம். மா ப்ளீஸ் மா, போதும். நான் உங்க மருமகன் கூட வாழ வரலங்கிறதுக்காக என் அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்கம்மா. அவ உங்க வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நீ ஏன் வராத போது உன் அக்கையை அங்க இருக்கணும், பேசாம நீ அவளையும் கூட்டிட்டு போன்னு சொல்லாம சொல்றீங்க இல்லையாமா? ஐயோ வீரா, நான் எப்படி சொல்லி வலியம்மா, உனக்கு எனக்கு தெரியும் வலியம்மா, உங்களுக்கு கண்மணியை பிடிக்காது. ஏன்னா அவளுமே உங்ககிட்ட அப்படிதான் நடந்துக்கிறா. ஆனா அதுக்காக இந்த மாதிரி சொல்றதுலாம் ரொம்ப தப்பு வள்ளிமா. நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா இந்த விஷயத்த நான் என் அண்ணன் கிட்டயோ ராகவன் கிட்டயோ சொல்லிருப்பேன்ல. நான் ஏன் வீரா உன்கிட்ட ஓடி வந்தேன்? வள்ளியம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இத நம்ப மாட்டேன். ஏன் அக்கா அந்த மாதிரி யோசிக்க மாட்டா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? என்னால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியல. நீங்க இப்படிலாம் பண்றதை பார்த்தா என்னமோ அந்த மாறன் தான் இப்படிலாம் பேச சொல்றானோன்னு இருக்கு. விட்டுருங்கம்மா, தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த வீட்டையே எரிச்சு மொத்த பேரையும் சாம்பல் ஆக்கிடுதான் என் உயிரை விடுவேன். அவன் ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு அவன் கூட சேர்த்து இந்த குடும்பத்தையும் நான் நடு தெருவுல நிறுத்தாம ஓய மாட்டேன். இதெல்லாம் கேட்கும் போது தாண்டி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த மாறனை துரத்திட்டு வீராவுக்கு விவாகரத்து வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணி முடிச்சதும் அடுத்த டார்கெட் என் புருஷன் தான். அப்புறம் கார்த்தி ராமச்சந்திரன் மொத்தமா எல்லாரையும் முடிச்சிருவேன். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனும் நிம்மதியாவே இருக்க கூடாது. மாறன் சொல்லி கொடுத்தல நான் எதுவும் பேசல வீரா. அப்படி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நீ மாறனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கனவுலையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். இப்ப எப்படி? நீயும் இந்த வீடியோவை பார்த்தல, உன் அக்கா தானே பேசியிருக்கா. இப்ப என்ன இந்த வீடியோவும் பொய்ன்னு சொல்ல போறியா? ஏதோ இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஒருத்தர் முகத்தை மாத்தி குரலை மாத்தி அவங்க பேசாமலே அவங்கள பேச வைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எனக்கு செய்ய வராதுமா, செய்யவும் தெரியாது. இத கண்மணியும் அந்த ராஜேஷ் அம்மாவும் பேசும்போது நானே எடுத்த வீடியோ. வீரா, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின என் குடும்பத்தை உன் அக்கா அழிப்பென கங்கணம் கட்டிட்டு நிக்கிறா. அத கேட்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. கை கால்லாம் படபடன்னு ஆயிடுச்சு வீரா. நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்ல. அந்த மாதிரி ஒருத்தி வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்க முடியும்? நீயே சொல்லு. தவிச்சு போயிட்டேன் வீரா. இந்த விஷயத்தை மட்டும் நான் எல்லார்கிட்டயும் சொல்லி இருந்தேன்னா